2021ஆம் ஆண்டுக்கான கலை மாமணி விருதை இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் திரைத்துறையை சார்ந்த 4 பேருக்கு அந்த விருது வழங்கப்பட இருக்கிறது. யார் யார் அப்படின்னா, நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, நடிகை சாய் பல்லவி, இயக்குனர் லிங்குசாமி அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சுப்பராயன். இவங்க 4 பேருக்கு தான் இந்த விருது வழங்கப்பட இருக்குதுங்க. சரி, எஸ்.ஜே. சூர்யா 2021 எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. ஒன்று சிம்புவோட மாநாடு திரைப்படத்தில் வில்லனாக கலக்கி இருப்பார். கண்டிப்பாக அந்த ஒரு கேரக்டர் நம்ம யாராலையுமே மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸை எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் கொடுத்திருப்பாரு. இன்னொரு பக்கம் நெஞ்சம் மறப்பதில்லை, செல்வராகவன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். ஒரு மாதிரி ஒரு சைக்கோட்டிக் வில்லன் மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதுவுமே செம சூப்பராக இருக்குங்க. இந்த 2 திரைப்படங்கள் தான் அவர் நடிச்சிருந்தார். அண்ட் சாய் பல்லவி மேம் 2 திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க. ஒன்று லவ் ஸ்டோரி அண்ட் ஷாம் சிங்கராய். இல்லை குறிப்பாக ஷாம் சிங்கராய் நம்ம சொன்னோங்க. ஏன்னா அந்த கேரக்டருடைய வடிவமைப்பே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். அதை ரொம்ப சூப்பராகவே அவங்க பண்ணியிருப்பாங்க. அண்ட் இயக்குனர் லிங்குசாமி அந்த வருடத்தில் எந்த திரைப்படமே இயக்கல. சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் ஒரு சில திரைப்படங்களுக்கு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணியிருந்தார். ஸோ இவங்க 4 பேருக்கு தான் கலைமாமணி விருது கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் நடக்கக்கூடிய விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய கையால் இந்த 4 பேரும் விருதை வாங்க இருக்காங்க.